கல்யாணத்துக்காக ரெடியாக உட்காந்துருக்காங்க. அப்ப அவங்களோட சித்தி வந்து இந்த அம்மா கொஞ்சம் தண்ணி குடின்னு தண்ணி குடுக்குறாங்க. ஹீரோயின் அதை வாங்கி குடிக்கிறப்பே கண்டுபிடிச்சிடுறாங்க தண்ணியில வேற ஏதோ கலந்துருக்காங்கன்னு. அவங்க முன்னாடி காமிச்சிக்காம குடிச்ச மாதிரி அவங்க முன்னாடி ஆக்ஷன் பண்ணிட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் துப்பிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல மயக்கம் போடுற மாதிரியும் ஆக்ட் பண்றாங்க. அப்ப சித்தியோட பொண்ணாங்க வந்துட்டு ஹீரோயின் மயக்கம் போட்டாளா இல்லையான்னு செக் பண்றா. அதுக்கப்புறம் யாருக்கோ கால் பண்ணி ஒரு பிச்சைக்காரனை அனுப்ப சொல்றா. இப்ப ஹீரோயின் தூக்கிட்டாலும் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்றதுக்காக கிட்ட போய் பாக்குறா. அப்ப ஹீரோயின் டக்குன்னு கண்ணை முடிச்சிடறா. அவ கையில இருக்க ஒரு பவுடர் எடுத்து அந்த பொண்ணு மூஞ்சில தூக்கி போட்டுறா. இப்ப அந்த பொண்ணு டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்ப அவளை அங்க படுக்க வச்சுட்டு ஹீரோயின் எதுவுமே நடக்காத மாதிரி வெளியே வந்துடுறா. அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ண அந்த பிச்சைக்காரனும் அங்க வந்துடுறான். இப்ப கொஞ்ச நேரத்திலேயே மாப்பிள்ள வராங்க, பொண்ணை பார்க்கணும்னு சொல்றாங்க. இப்ப எல்லாரும் பொண்ணோட ரூமுக்கு போனா அங்க இருந்து ஒரு பிச்சைக்காரன் வரான். அதை பார்த்து ஷாக் ஆகி அவனோட சித்தி பாத்தீங்களா நீங்க இருக்கப்பவே அந்த பொண்ணு வேற ஒருத்தவங்க கூட தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இப்படி பேசிட்டு இருப்பவே ஹீரோயின் வெளியே இருந்து உள்ள வரா. அப்ப உள்ள இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தா அவளோட சித்தி பொண்ணு தான் அங்க இருப்பா. அந்த சித்தி பொண்ணு ஹீரோயின் அவளை தப்பா காட்டி ட்ரை பண்றான்னு சொல்லி அவன் மேல பழிய போடுறா. அப்ப ஹீரோட மாப்பிள்ளை கேக்குறாரு எதுக்காக அந்த பிச்சைக்காரன் இங்க வரா, என்னோட கல்யாணத்துல அவனுக்கு என்ன வேலைன்னு கேக்குறாரு. ஒன்னு ஹீரோட அப்பா அப்படிலாம் ஒண்ணு இல்ல, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயின் சொல்றா நான் வசதியான வீட்டுல கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்காக என்னோட சித்தியும் சித்தி பொண்ணு சேர்ந்து என் மேல தப்பான பழி போறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்காங்கன்னு சொல்றா. கேட்டது ஹீரோ டென்ஷன் ஆகி போலீஸுக்கு கால் பண்றேன்னு சொல்றான். அப்ப சித்தியோட பொண்ணு பயந்து அழறா, என்ன எப்படியா காப்பாத்துங்கம்மா அவங்க அம்மா கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. உடனே சித்தி வந்துட்டு எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்னதான் வேணும்னு கேக்குறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடா கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு அவன் ஹஸ்பண்ட் அங்கிருந்து சந்தோஷமா கிளம்பி போயிடுறா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.